ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ப இந்த சம்மரி தான் பார்க்க போறோம். ஆப்போசிட் ஆஃப் நம்பர் ஆப்போசிட்ஸோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா 7 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து சால்வ் பண்ணோம். சால்விங் கொஸ்டின்ஸ் ஆன் நம்பர் ஆப்போசிட்ஸ்லேருந்து 7 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம சம்மரி முடிச்சிடலாம். ஸோ சம்மரியோட நம்ம இந்த இந்த எக்ஸசைஸோட சம்மரி பேசிக்கா தான். ஸோ ஆப்போசிட் ஆஃப் நம்பர்னா நம்ம இன்னும் கன்சால்டேட் பண்ணிடலாம் அந்த கான்செப்டை. ஸோ இதில் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா the opposite of number is the number itself. For example, minus of minus 5 is written as negative of negative 5 or minus of minus 5 is equal to 5 itself. Okay. இது என்ன அர்த்தம்னா பேசிக்கா மைனஸ்னாலே உங்களுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். ஸோ மைனஸ் ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஆப்போசிட் ஆஃப் ஏ. இதே மாதிரி மைனஸ் ஃபைவ்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் ஆஃப் ஃபைவ்னு அர்த்தம். ஆப்போசிட் ஆஃப் பிளஸ் 5. அதான் ஃபைவ்னு சொல்றேன். பிளஸ் 5. மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஆப்போசிட் அர்த்தம். நெகட்டிவ் இட் செல்ஃப் மீன்ஸ் ஆப்போசிட். மீன்ஸ் ஆப்போசிட். ஆப்போசிட். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் என்ன அர்த்தம்னா ஆப்போசிட் ஆஃப் மைனஸ் ஃபைவ்னு அர்த்தம். ஆப்போசிட் ஆஃப் திஸ் நம்பர் விச் இஸ் நதிங் பட் ஆப்போசிட் ஆஃப் மைனஸ் 5. ஆப்போசிட் ஆஃப் மைனஸ் 5 என்ன? பிளஸ் 5 தான் வரும். ஸோ இது ஆன்சர். இந்த கொஸ்டின் இந்த ஆப்போசிட் ஆஃப் மைனஸ் 5 ஆன்சர் வந்து பிளஸ் 5 தான். ஏன்னா பிளஸ் 5 அண்ட் மைனஸ் 5 ஆர் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஈச் அதர் சின்ஸ் தே மெயின்டைன் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் மறுபடியும் ரீகேப்காக தான் சொல்றேன். ஸோ இந்த ஆன்சர் வந்து பிளஸ் 5 தான். அதே அவனே கொடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 இஸ் தி சேம் அஸ் பிளஸ் 5. ஸோ அவங்க இது அடுத்ததும் கொடுத்துட்டாங்க பாருங்களா. நவ் இட் இஸ் ஈஸி டு ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த நம்பர்ஸ் 12 minus 7 minus 225 6000. 12 ஓட ஆப்போசிட் என்ன? மைனஸ் 12. மைனஸ் 7 ஓட ஆப்போசிட் என்ன? பிளஸ் 7. பிளஸ் 7. மைனஸ் 225 ஓட ஆப்போசிட் என்ன? பிளஸ் 225. 6000 ஓட ஆப்போசிட் என்ன? மைனஸ் 6000. ஸோ வெறும்னா நீங்க சைனை ஃபிளிப் பண்ணாலே போதும். இங்கே அதே தான் கொடுத்துருக்கான். நம்பர் கொடுத்து அதோட ஆப்போசிட் கொடுத்துருக்கான். 12 ஓட ஆப்போசிட் மைனஸ் 12. மைனஸ் 7 ஓட ஆப்போசிட் பிளஸ் 7. மைனஸ் 225 ஓட ஆப்போசிட் பிளஸ் 225. 6000 ஓட ஆப்போசிட் மைனஸ் 6000. ஸோ இங்க டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் வச்சே கொடுத்துருக்கான் பாருங்களா. இன்னொரு இதமா நீங்க பார்க்கலாம் இதை. வேணா இதை அழிச்சிடறேன் தேவையில்லாத. அவ்வளோதான் கரெக்டா இருக்கும். ஓகே, டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா the opposites are naturally more convenient to relate and understand with many of our daily life situations like saving and spending. ஸோ சேவிங்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். நம்ம பணம் அக்யூமுலேட் பண்றோம் அர்த்தம். ஸ்பெண்டிங்னா நீங்க செலவு பண்றீங்க, பணத்தை வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஹைட் அபவ்னா பாசிட்டிவ், ஹைட் பிலோனா நெகட்டிவ். ஹைட் பிலோ பேஸ் லைன் வச்சுக்கலாம், இல்ல சி லெவல்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீ வச்சுக்கலாம். ஸோ சேவிங் இஸ் ட்ரீட்டட் அஸ் பாசிட்டிவ், ஸ்பெண்டிங் இஸ் ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ். ஹைட் அபவ் சி லெவல் இஸ் ட்ரீட்டட் அஸ் பாசிட்டிவ், ஹைட் பிலோ சி லெவல் இஸ் ரிகார்ட் அஸ் நெகட்டிவ். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் பேசிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேசிக் லாஜிக்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாம். இதில் ட்ரை திஸ் கொஸ்டின்ல 3 கொஸ்டின் இருக்கு. 3த்தையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு போயிடலாம். இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸும் போயிடலாம். இது புக் எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சிடலாம். ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஓகே, பிளஸ் 55 ஆப்போசிட் என்ன? 55 ஆப்போசிட் என்ன? ஸோ நான் வேணா ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிறேன், கரெக்டா இருக்கும். அப்படின்னா டேபிள் எப்படி போடலாம்? கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நம்பர் இருக்கும். இந்த பக்கம் வேற கலர் வேணா எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் நம்பர். ஓகே, ஒழுங்கா எழுதுறேன். லெஃப்ட் சைடு எல்ஹெச்எஸ்ல நம்பர் இருக்கும், ஆர்ஹெச்எஸ்ல அதோட ஆப்போசிட். ஆப்போசிட் ஆஃப் தட் நம்பர். அவ்வளோதான். இந்த சிம்பிள்னா நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஹேஷ் சிம்பிள்னா நம்பர்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 55 minus 300 5080 minus 2500 0. ஸோ 55 ஓட ஆப்போசிட் என்ன? மைனஸ் 55. Since both 55 and minus 55 are equidistant from 0, both maintain the same distance from 0, அதனால 55 ஓட ஆப்போசிட் மைனஸ் 55 தான். இது நீங்க ரொம்ப யோசிக்க கூட அவசியம் இல்லை. வெறும்னா பிளஸ் 55 சைனை ஃபிளிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கிடைச்சிரும். ஸோ ஜஸ்ட் ஃபிளிப் த சைன் டு கெட் த ஆப்போசிட் ஆஃப் த நம்பர். மைனஸ் 300 ஆப்போசிட் என்ன? மைனஸ் 300. இதோட ஆப்போசிட் என்ன வரும் உங்களுக்கு? பிளஸ் 300. அவ்வளவுதான். Since both 300 and minus 300 and plus 300 are equidistant from 0. அடுத்த கொஸ்டின் 5080 பிளஸ் 5080. வேற கலர் நான் யூஸ் பண்றேன். பிளஸ் 5080. இதோட ஆப்போசிட் என்ன? மைனஸ் 5080. அவ்வளவுதான். Since both the numbers are equidistant from 0. இந்த நம்பரும் சரி இந்த நம்பரும் சரி they are equidistant from 0. They maintain the same distance from 0. So minus 2500 தான் fourth question. minus 2500. இதோட ஆப்போசிட் என்ன? பிளஸ் 2500. வெறும்னா சைனை ஃபில் பண்ணா போதும் நீங்க. பிளஸ் 2500. மைனஸ் 2500 ஆப்போசிட் என்னது? பிளஸ் 2500. சின்ஸ் போத் தி நம்பர்ஸ் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0. இப்போ ஃபைனல் கொஸ்டின் என்னது? 0. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். 0 ஆப்போசிட் என்ன?
0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இதுக்கு சைனே கிடையாது. ஸோ 0 வந்து நடுவில் இருக்கும், நம்பர் லைன்லேயே அது கரெக்டாக நடுவில் இருக்கும். ஸோ 0வோட ஆப்போசிட் வந்து 0 தான். சின்ஸ் இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். சின்ஸ் இட் இஸ் நெய்தர், இதுக்கு சைன் இல்லை, சின்ஸ் இட் ஹேஸ் நோ சைன், அவ்வளோதான். ஸோ வந்து 0 தான், அதுக்கு ஆப்போசிட்டே கிடையாது. 0வோட ஆப்போசிட் 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இதில் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாமா? ரெப்ரசென்ட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் அஸ் இன்டீஜர்ஸ். ஓகே, லாஸ் ஆஃப் ருபீஸ் 2000 என்ன அர்த்தம்? 2000 ருபீஸ் நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம், இல்ல லூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ லாஸ் ஆஃப் 2000 யூ ஆர் லூசிங் 2000 ருபீஸ். ஸோ மைனஸ் 2000 சொல்லலாமா? இதா மைனஸ் 2000 ருபீஸ், 2000 ருபீஸ், அவ்வளோதான். யூ லாஸ்ட் 2000 ருபீஸ், 2000 ருபீஸ் நஷ்டமாயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2018 ஏடி. ஸோ 2018 ஏடினா பிளஸ் 2018 தான் வரும். சப்போஸ் 2018 பிசின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிசின்னு ஆக்சுவலா இருக்க முடியாது, ஏடின்னு தான் இருந்தாகணும். ஸோ ஏடினா பிளஸ் 2800 தான், சாரி பிளஸ் 2018 தான். ஏன்னா ஏடினா ஆஃப்டர் கிறிஸ்ட் வரும், பிசினா பிஃபோர் கிறிஸ்ட் வரும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாம். ஃபிஷஸ் ஃபவுண்ட் அட் 60 மீட்டர் பிலோ சி லெவல். ஓகே, பேசிக்கா சி லெவல் என்ன அர்த்தம்? பேஸ் லைன் அதான். ஸோ 0th ஃப்ளோர் மாதிரி, அது ஒரு ஃபிளாட்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தான் சி லெவல் நீங்க கன்சிடர் பண்ணும். ஸோ இதான் பேஸ் லைன். ஸோ பேஸ் லைன்ல இருந்து நீங்க 60 மீட்டர் கீழே போறீங்கன்னா என்ன அர்த்தம்? மைனஸ் 60 மீட்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ பேஸ் லைன்னா பேசிக்கா 0 மீட்டர்ஸ்னு அர்த்தம். சி லெவல் தான் உங்களுக்கு 0 மீட்டர்ஸ். ஸோ 0 மீட்டர்ஸ்ல இருந்து யூஆர் கோயிங் டவுன் பை 60 மீட்டர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எப்படி குறிக்கலாம்? மைனஸ் 60 குறிக்கலாம், மைனஸ் 60 மீட்டர்ஸ். ஸோ ஃபிஷஸ் ஃபவுண்ட் அட் 60 மீட்டர் பிலோ பேஸ் லைன் இஸ் கால்ட் அஸ், கேன் பி இண்டிகேட்டட் பை மைனஸ் 60 மீட்டர்ஸ். அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போலாம். 18 degrees below 0 degree Celsius. 18 degrees Celsius below 0 degree Celsius. இது எப்படி சொல்லலாம்? ஆனா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 18 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ் தான் பேஸ் லைன் உங்களுக்கு தெர்மாமீட்டர்ல. ஸோ மேலே போனீங்கன்னா இது பாசிட்டிவா வரும், கீழே போனா நெகட்டிவ். ஸோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ இது 0 டிகிரிலேருந்து 18 டிகிரிஸ் கீழே போகுது. ஸோ அப்பனா எப்படி நீங்க சொல்லலாம்? அதை மைனஸ் 18 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், அவ்வளோதான். கீழே 18 டிகிரிஸ் போகுதுன்னா என்ன அர்த்தம்னா யூ கேன் ரைட் இட் அஸ் மைனஸ் 18 டிகிரி செல்சியஸ், அவ்வளோதான். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் போலாமா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் நானே எல்லோ கலர்ல போடுறேன். ஃபிஃப்த் கொஸ்டின்ல கெய்னிங் 13 பாயிண்ட்ஸ். ஸோ 0 தான் பேஸ் லைன் இதுலயும். ஸோ 0 பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து கெய்னிங் 13 பாயிண்ட்ஸ்னா யூ ஆர் இன்க்ரீசிங் யுவர் ஸ்கோர் பை 13 பாயிண்ட்ஸ். ஸோ யூ ஆர் கெய்னிங் 13 பாயிண்ட்ஸ். ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? பிளஸ் 13 அர்த்தம். ஸோ அதை நீங்க எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? கெய்னிங் 13 பாயிண்ட்ஸ்ன்றத பிளஸ் 13 நீங்க சொல்லலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத. சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெட் பிளேன் அட் ஹைட் ஆஃப் 2500 மீட்டர்ஸ். ஸோ கிரவுண்ட் லெவல்ல வந்து மேல உங்களுக்கு 2500 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஒரு பிளேன் பறக்குது. ஸோ அதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? ஸோ கிரவுண்ட் லெவல் கீழே இருக்கீங்க, நீங்க பாக்குறீங்க, நீங்க தான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கீங்க. ஸோ யுவர் அப்ராக்சிமேட்லி 0 மீட்டர்ஸ்னே வச்சுக்கலாமே. ரொம்ப இது நமக்கு ஹைட்ல என்ன 6 அடி இருந்தா கூட ரொம்ப கம்மி தான். 2500 மீட்டர்ஸ்னா வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ பிளேன் இங்க எங்கேயோ இருக்கும். ஸோ இங்க ஒரு ஏரோப்ளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு, இதுதான் ஏரோப்ளேன். ஸோ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு, அதாவது 2500 மீட்டர்ஸ். ஸோ நம்ம 6 ஃபீட் இருந்தா கூட பெரிய டிஸ்டன்ஸே இல்லை. ஸோ நம்ம வந்து 0 மீட்டர்ஸ்ல இருக்கோம். ஸோ இது 2500 மீட்டர்ஸ் அபோவ் தி கிரவுண்ட் லெவல் இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? இந்த நம்பர் எப்படி சொல்லலாம்? நம்ம பிளஸ் 2500 மீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், பிளஸ் 2500 மீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருக்கோம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து பிளஸ் 2500 மீட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ பிளஸ் 2500 மீட்டர்ஸ். ஸோ இதோட நம்ம செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்துடலாம் இந்த எக்ஸசைஸ்ல. ட்ரை திஸ் கொஸ்டின்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின். Suppose in a building there are 2 basement floors. If the ground floor is denoted as 0, how can we represent the basement floors? Okay, ground floor தான் baseline பேசிக்கா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 0th ஃப்ளோர் பேசிக்கா. கிரவுண்ட் ஃப்ளோர் தான் உங்களுக்கு 0. கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் த 0th ஃப்ளோர், 0th ஃப்ளோர், 0th ஃப்ளோர். அப்புறம் நீங்க அதுக்கு கீழே 2 ஃப்ளோர் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? How can we represent the basement floors? நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். So you can represent basement floors using negative numbers. Basement floors using negative numbers. So ஒரு ஃப்ளோர் கீழே இருந்துச்சுன்னா -1 சொல்லலாம், 2 ஃப்ளோர் கீழே இருந்துச்சுன்னா -2 சொல்லலாம். So using negative numbers. நெகட்டிவ் நம்பர், இது நம்பர்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் பேஸ்மெண்ட்ல ரெண்டு கீழே 2 மாடி இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி சொல்லலாம்? -1 சொல்லலாம், அப்புறம் -2 சொல்லலாம், அண்ட் -2.
-1th ஃப்ளோர் அப்புறம் -2th ஃப்ளோர்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், தேர்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ அது நீங்க இப்படி சொல்லலாம், -1 அண்ட் -2ன்னு சொல்லலாம். ஃப்ளோர் நம்பர் வந்து நீங்க -1 அண்ட் -2ன்னு சொல்லலாம். 2 பேஸ்மெண்ட் ஃப்ளோர் இருந்துச்சுன்னா, டிபெண்டிங் வந்து ஹைட். ஸோ ரொம்ப கீழே தள்ளி இருந்துச்சுன்னா அது பேஸ் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். ஸோ பேசிக்கா இதான் ஐடியா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இருந்தாலும் நீங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ஸை. ஸோ இதோட நம்ம வேணா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபர்தரா பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்டரிங் நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த டாபிக் போயிடலாம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.